நேற்று வேர் சொல்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வினைமுற்று, பெயரச்சம், வினையச்சம், வினையாளனை பெயர், தொழிற்பெயர். ஓகேங்களா, இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வினைமுற்று அப்படின்னா என்னென்னா, பொருள் முற்று பெற்ற வினை சொற்கள் முற்று வினை அல்லது வினைமுற்று என்பர். ஓகே, இந்த கண்டென்ட்லாம் நமக்கு அவ்வளோவா தேவைப்படாது, ஏன்னா நம்ம 1 மார்க் அதனை எழுத போகிறோம். ஓகேங்களா, பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். ஓகேங்களா, இது இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஆல்ரெடி ஒரு கொஷின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஷ் எனப்படும் அப்படின்னு கேட்பாங்க. நம்மளோட ஸ்கூல் புக்லேயும் இது பின்னாடி இருக்கிற எக்ஸசைஸில் ஒரு 1 மார்க் கொஷினாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் எச்சம் அப்படின்றத நீங்கள் படித்து வச்சுக்கணும். பெயரச்சம். ஓகேங்களா, படித்த ஆ கடைசியாக ஆளை முடிஞ்சாலே அது பெயரச்சம்ப்பா. ஆளை முடிஞ்சாலே பெயரச்சோன்றது 99%. ஓகேங்களா, அந்த 1% டிஃப்ரென்ஸ் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன். படித்த பையன். ஓகேங்களா, இப்போ நவுன்னா என்ன சொல்லுவோம்? நேம், பிளேஸ், திங், அனிமல்ஸ் எல்லாத்தையுமே நவுனுன்னு சொல்லுவோம்ல, அதே போல் தான் பெயரச்சம். இப்போ படித்த பையன். ஓகேங்களா, நல்ல வளையல், நல்ல கொலுசு. ஓகேங்களா, நல்ல பையன், நல்ல பெண். ஓகேங்களா, பக்கத்தில் ஒரு பெயரை போட்டோன்னா அது பெயராக இருக்கலாம், திங்ஸாக இருக்கலாம், யாரையாவது ஒருத்தவங்கள மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா, இடமா கூட இருக்கலாம். படித்த பள்ளின்றது ஒரு பிளேஸ். ஓகேங்களா, ஒரு பள்ளி இடமா கூட இருக்கலாம். ஓகேங்களா, இதை மாதிரி மென்ஷன் பண்ணிச்சுன்னா அது பெயரச்சம். படித்த ஆ, இது ஒரு க்ளூ வேர்டுப்பா. ஓகேங்களா, 99% இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆ அப்படின்னு வந்துச்சுனாலே அது பெயரச்சம். படித்த ஆ, நல்ல ஆ, எரிந்த ஆ, விழுந்த ஆ, விழுந்த பையன், விழுந்த பெண். ஓகேங்களா, மாட்டிய ஆ ஆன்னு வந்துச்சுன்னா பெயரச்சம். ஓகேங்களா, வினையச்சம். வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம். வினைன்றது என்னது? ஒரு செயல். ஓகேங்களா, வினையை வேறு என்னன்னு சொல்லலாம்? வினைனா ஒரு செயலை சொல்லலாம். கொட்டை ஆ வந்திருக்கு பாருங்கள். இங்கே சொன்னால 99% தான், அந்த 1% தான். சில இடத்துல வினையச்சமாகவும் இந்த ஆ வரும். ஓகேங்களா, கொட்டை ஆ. இப்போ இந்த கொட்டை அப்படின்றது கூட சேர்த்து பாருங்க. ஓகேங்களா, கொட்ட சென்றான். ஓகேங்களா, ஒரு பெண் குப்பை கொட்ட சென்றாள். ஓகேங்களா, கொட்ட சென்றாள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு செயலோட தான் சேர்த்து சொல்ல முடியும். கொட்ட பையன், பெண்ணோ, கமலோ, வளையலோ அந்த மாதிரி சொல்ல முடியாது. பக்கத்தில் பேரோ அந்த மாதிரி சேர்த்து சொல்ல முடியாது. ஓகேங்களா, கொட்ட சென்றாள், கொட்ட போனான். ஓகேங்களா, ஓகே. தன் கையில் இருந்த வளையல் தூள்களை கொட்டச் சென்றாள். ஓகேங்களா, அதனால் இதுக்கு பக்கத்தில் ஒரு வினையை தான் ஜாயின் பண்ணி சொல்ல முடியும். அப்போனா இது வினையச்சம். மற்றபடி ஆ வந்தாலே அது பெயரச்சம். ஓகேங்களா, சில இடத்துல மட்டும் இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது ஒரு வேர்டோட சேர்த்து கம்பைன் பண்ணி பாருங்கள். வினையச்சத்தில் வந்துச்சுன்னா அது வினையச்சம். ஓகேங்களா, மற்றபடி ஈ, சிந்தி ஈ வந்துச்சுன்னா வினையச்சம், ஆ வந்துச்சுன்னா பெயரச்சம். ஈ வரலாம், இன்னொன்று ஊ வரலாம். ஓகேங்களா, சரிந்து ஊ வரலாம், ஈ வரலாம். மேவி ஈ, போற்றி ஈ. ஓகேங்களா, வெந்து ஊ வரலாம், ஈ வரலாம். ஓகே, வந்துச்சுன்னா வினையச்சம். ஓகேங்களா, வினையாளனையும் பெயர். ஒரு செயலை செய்தவனை கூறுறது. ஓகேங்களா, வந்தான் என்பது ஒரு வினைமுற்று. ஓகேங்களா, வந்தான் என்பது ஒரு வினைமுற்று. இது முற்று பெற்றுச்சு. மேலே பார்த்தோம்னா வினைமுற்றுன்றது ஒரு முற்று பெற்று அந்த சொல். ஓகேங்களா, வந்தான் என்பது ஒரு வினைமுற்று. அதை வினையாளனை பெற எப்போ ஆகும்? வந்தானை கண்டேன், வந்தானை. ஓகேங்களா, வந்தவனுக்கு. ஓகேங்களா, வந்தான் இதெல்லாம் என்னதுன்னா இது உருபு சொல்லுவோம். வேற்றுமை உருபு. ஓகேங்களா, வேற்றுமை உருபு மொத்தம் எத்தனை? 8. ஓகேங்களா, ஃபஸ்ட்டுக்கும் 8க்கும் உருபு கிடையாது, பாக்கி இருக்கிற 6க்கும் உருபு உண்டு. ஓகேங்களா, இப்போ வந்தானைன்றது ஐ உருபு, 2ஆம் வேற்றுமை உருபு. ஆள் பெயர் ஐ ஆள், 3ஆம் வேற்றுமை உருபு. கு 4ஆம் வேற்றுமை உருபு. ஓகேங்களா, இந்தமாரி உருபு வந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர். இந்த மாதிரி உருபுலாம் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேணாம். இப்போ வந்தான்ன்றது வினைமுற்று. வந்தவனை, வந்தானை. ஓகேங்களா, ஆல்ரெடி ஒரு சொல் முற்று பெற்றிருக்கும், அதையே மறுபடியும் இன்னொரு வாட்டி ரிப்பீட்டட் பண்ணும்போது அது வினையாளனையும் பெயர். தொழிற்பெயர் ஆடு,
பாடு, ஓடு ஒரு செயலை சொல்கிறது தொழிற்பெயர். ஒரு வினையிலிருந்து உருவாகி அவ்வினையை குறிக்கும் பெயராக பயன்படுவது. இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தொழிற்பெயர். ஒரு தொழிலை குறிக்கிற ஆடுறது, பாடுறது, ஓடுறது, சிரிக்கிறது கூட ஒரு தொழில் தான்ப்பா. ஓகேங்களா? சாப்பிட்றது ஒரு வேலை தான். ஒரு வேலை செய்கிறோம்ல, அந்த வேலையை செஞ்சாலே அது தொழிற்பெயர். ஓகேங்களா? இதுலேருந்து கண்டிப்பாக 2 கொஷின் வரும்ப்பா. நல்லா பார்த்துக்கோங்க. ஆன்றது பெயரச்சம், ஊல முடிஞ்சிச்சுன்னா வினையச்சம், ஒரு சொல் முற்று பெற்றுச்சுன்னா அது வினைமுற்று. ஓகேங்களா? வந்தான், சென்றான். ஓகேங்களா? அதுமாரி முற்று பெற்றுச்சுன்னா அது வினைமுற்று. முற்று பெற்ற சொல்லை மறுபடியும் வந்தவனை கண்டேன், சென்றவனை பார்த்தேன், நை, கூ இதை மாதிரி வேற்றுமை உருவு வந்துச்சுன்னா அது வினையாளனையும் பெயர். ஒரு தொழிலை குறிச்சிச்சுன்னா, ஏதாவது ஒரு வேலையை குறிச்சிச்சுன்னா அது தொழிற்பெயர். ஓகேங்களா?